முனை 0,-1 மற்றும் y அச்சை அச்சாக கொண்ட பரவளைய குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடை காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பரவளைய குடும்பத்தினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம். நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து x minus 0 the whole square is equal to 4a பெருக்கல் y minus of minus 1 அதாவது plus 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. ஸோ இதை வந்து என்னது 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தேவைங்க, ஏ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 4ay plus 4a. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது 2x கிடைக்குது. இங்கே வந்து என்னது 4a பெருக்கல் dy by dx. இது வந்து என்னது மாறிலிங்கிறனால 0 மாறிடும். ஸோ இப்போ இந்த 2ஐயும் இந்த 4 வந்து கேன்சல் பண்ண நமக்கு இங்கே 2 கிடைக்கும். நமக்கு தேவை ஏயை தான் ரிமூவ் பண்ணோம், அதனால ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு தரேன் நான். ஓகே, ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் பை 2 பெருக்கல் 1 டிவைடட் பை dy by dx. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான ஏ. இது ஈக்குவேஷன் வந்து என்னது 2 அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். 2ஐ 1இல் பிரதியிட. ஸோ இது வந்து என்னது 1வது சமன்பாட்டில் வந்து என்னது நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே 1வது சமன்பாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 ஏக்கு பதில் என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் பை 2 பெருக்கல் 1 டிவைடட் பை dy by dx. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே y plus 1 இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னது இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். இந்த எக்ஸையும் இந்த ஒரு எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த dy by dx இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ எக்ஸ் dy by dx is equal to இங்கே 2y plus 2. நமக்கு சமன்பாடு தேவைங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டுலாம். ஸோ எக்ஸ் dy by dx minus 2y minus 2 is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.